ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஸ்டோர். நம்ம கடையில் புதுசாக இருக்கும். ஸோ இன்னைக்கு வருஷத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை, ஹாப்பி ஃப்ரைடேன்னு சொல்லி அதை வெளியே அனுப்பிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பர்சன் என் லைஃப்பில் இருக்கவங்களை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த தருணத்தில் நினச்சி எங்கள் அக்கா கலைவாணி. ஸோ இவங்க தான் வந்து நான் எப்பப்பெல்லாம் வாட்ஸ்அப்பில் இந்த மீம்ஸோ இல்லை நான் எடிட் பண்ணி எங்கேயாவது போகிறதெல்லாம் நான் வந்து வீடியோஸை வைக்கும் போதெல்லாம் என்கரேஜ் பண்ணி, நீ இது வந்து உன்னோட பிளாட்ஃபார்ம் வந்து இது இல்லை, நீ யூடியூப்ல நீ வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்க வச்சதுல இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்ஸ்டால நான் வந்து வீடியோ போடுறேன், உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நீங்க எல்லாரும் லைக் பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. பட் ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்க தான். நான் காத்தாடி மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் நூல் வந்து இவங்க. ஸோ எப்பயுமே வந்து நம்மளை தூக்கி விட்டவங்க வந்து மறந்துடக்கூடாதுல்ல. அது இன்னைக்காவது ஒரு தருணத்தில் நான் சொல்லி காட்டணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். இந்த வருஷத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை தான் அது கரெக்டான நாளாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால எப்படி இருக்கு இந்த நம்ம கடையெல்லாம் சுற்றி பார்த்தியே? என் தம்பி வந்து இதை விட ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி மாதிரி பெருசா உயரணும், அதுக்கான உழைப்பு எல்லாமே இருக்கு. நான் இந்த மாதிரி தான் வந்து அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணதே. ஸோ என்னோட பிரதர் வந்து ஒரு நல்ல உழைப்பாளி. ஸோ எல்லாமே அந்த மாதிரி ஒரு அண்ணாச்சியா மாறதுக்கு நிச்சயமா சான்சஸ் இருக்கு, 100%. பட் எஸ் இருக்கும், பட் கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இது நடக்கும். மேபி அப்போ இன்னும் நாங்க வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நான் மீட் பண்ணுவேன். கண்டிப்பா.